Hi everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்ட மேக்ஸ் பிஒய்க்யூஸோட சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். இட்ஸ் பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, ஓகேவா? ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் உள்ள பிஒய்க்யூஸில் சொல்யூஷன்ஸ் பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம லீனியர் அல்ஜிப்ராவில் கேட்ட கொஸ்டின்ஸோட சொல்யூஷன் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஓகே, we'll move to the first question. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏங்கிற ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு. ஏ கியூபோட ஐகன் வேல்யூஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் இது என்ன மேட்ரிக்ஸ் நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா தான் ஐகன் வேல்யூஸ் வந்து இதுக்கு எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியும், ஓகேவா? இல்லை நீங்கள் லாம்டா கியூப்ல பவர் 3ல ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதிட்டு அதை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது என்ன டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ், அதுக்கு ஐகன் வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னா இட்ஸ் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஏன் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்? ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா இந்த லீடிங் டயக்னலோட எதர் அப்பர் வேல்யூஸ் எல்லாம் ஜீரோவாக இருக்கும், அப்படி இல்லைன்னா லோவர் வேல்யூஸ் எல்லாம் ஜீரோவாக இருக்கும், ஓகேவா? இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு அதோட லீடிங் டயக்னல் என்ட்ரிஸ் தான் ஐகன் வேல்யூஸாக இருக்கும், ஓகேவா? Therefore, eigenvalues of A யாரெல்லாம் -2, -3 and 1. And one more result என்ன அப்படின்னா if lambda is an eigenvalue of A, then lambda per n is an eigenvalue of A power n, where n is some positive integer, ஓகேவா? ஸோ இந்த ரிசல்ட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். லாம்டா வந்து ஏவோட ஐகன் வேல்யூ அப்படின்னா லாம்டா பவர் என் யாரோட ஐகன் வேல்யூவாக இருப்பாங்க? ஏ பவர் என்னோட ஐகன் வேல்யூவாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஏவோட லாம்டா ஐகன் வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஏக்கு பவரில் எந்த ஹையர் ஆர்டர் போட்டாலும் அதோட ஐகன் வேல்யூ ஏவோட ஐகன் வேல்யூலேருந்தே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், ஓகேவா? தேர்ஃபோர் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ பவர் என் யாரு? சாரி, இங்கே ஏ பவர் 3/3 மேட்ரிக்ஸ். ஸோ ஏ கியூப். ஸோ ஏ கியூப் யாரு? -2 cube, -3 cube and 1 cube. -2 cube is -8, -3 cube -27 and 1 cube is 1. So இதான் நம்மளோட சொல்யூஷன், ஓகேவா? We'll move to the next question. Using Cayley-Hamilton theorem இந்த 2/2 மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணலாம், ஓகேவா? A inverse equal to 1/determinant A into adjoint A. ஸோ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம், மைனஸ் இது ரெண்டும். ஸோ 1 - 6 - 5 தான் டிட்டர்மினன்ட் அண்ட் டிட்டர்மினன்ட் இஸ் நான் ஜீரோ. தேர்ஃபோர் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட், ஓகேவா? இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் நான் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், ஓகேவா? அண்ட் இஃப் டிட்டர்மினன்ட் வந்து ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க? ஏ இஸ் சிங்குலர் அப்படின்னு சொல்லுவாங்க. then adjoint A வேணும். adjoint of A is equal to இது ரெண்டையும் பிளேஸ் மாற்றணும் டயக்னலில் உள்ள இதை. ஸோ இங்கே ரெண்டுமே சேம் வேல்யூ, ஸோ நோ ப்ராப்ளம். அண்ட் இது மற்ற ரெண்டு வேல்யூஸோட சைனை மாற்றணும். ஸோ -2 -3. 2/2க்கு adjoint ஈஸி, பட் 3/3க்கு adjoint was bit difficult, ஓகேவா? A inverse நான் ஏதாவது இதுக்கப்புறம் வர சம்மில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். So inverse equal to 1/-5 into 1 -2 -3 and 1. ஸோ இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. therefore 1/5 -1 2 3 and -1. ஸோ இதுதான் நம்மளோட சொல்யூஷன், ஓகேவா? பட் அவங்க என்ன மெத்தடில் கேட்குறாங்க? கேலி-ஹாமில்டன் தியரம் அப்ளை பண்ணி கேட்குறாங்க. எனிவே உங்களுக்கு எந்த மெத்தட் சிம்பிளோ அதை ட்ரை பண்ணலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு சம்மில் கேட்டிருக்கேனால எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? வாட் இஸ் மீன் பை கேலி-ஹாமில்டன் தியரம்? Every square matrix satisfies its own characteristic polynomial, ஓகேவா? ஸோ கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஃபார் 2/2 மேட்ரிக்ஸ் எப்படி எழுதணும்னு பாருங்க. மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 1 1 2 3. ஸோ இதுக்கு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எப்படி இருக்கும் அப்படின்னா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் ட்ரைஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ டைம்ஸ் லாம்டா பிளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0. ஓகே, இது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், ஓகேவா? கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் அப்படின்னா இந்த 0 இல்லாமல் எழுதுறது. ஸோ
ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எழுதலாமே. ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ட்ரேஸுங்கிறது என்னது? டயகனல் சம். ஸோ ட்ரேஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 + 1 தட் இஸ் 2. டிட்டர்மினன்ட் ஆல்ரெடி நமக்கு தெரியும் -5. ஸோ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் என்னது? lambda square minus 2 lambda minus 5 is equal. ஓகே, கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் வந்து இதுதான். ஸோ தியரம் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் இட்ஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் அப்படிங்கிறதுனால instead of lambda a will satisfy this equation. ஓகேவா? இதுல இருந்து நம்ம வந்து வாட் இஸ் a இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த -5 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. a² - 2a ஈக்குவல் டு 5 டைம்ஸ் i. ரெண்டு சைடும் a இன்வர்ஸால மல்டிப்ளை பண்ணிடுங்க. பட் ஒன் திங், பிஃபோர் மல்டிப்ளிகேஷன் a இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணோம். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், டிட்டர்மினன்ட் நான் ஜீரோ அப்படிங்கிறனால a இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ a இன்வர்ஸ் எல்லாம் ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா a இன்வர்ஸ் a² - 2 டைம்ஸ் a இன்வர்ஸ் a 5 டைம்ஸ் a இன்வர்ஸ். ஓகேவா? ஸோ a இன்வர்ஸ் ஐடென்டிட்டி இங்கேயும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா a - 2i ஈக்குவல் டு 5 டைம்ஸ் a இன்வர்ஸ். ஓகேவா? இதிலிருந்து நம்ம எழுதணும் அப்படின்னா a இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/5 டைம்ஸ் இங்கே என்ன இருக்குது? a - 2y. ஸோ ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1231 மைனஸ் 2002. ஓகேவா? 2 டைம்ஸ் ஐயை டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஆன் சிம்பிளிஃபிகேஷன் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -1 2 3 -1. ஸோ இதுதான் நமக்கான a இன்வர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்வர்ஸ் ஆஃப் a skew symmetric matrix of even order என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் skew symmetric matrix அப்படின்னா என்ன? A transpose equal to -a தான் skew symmetric matrix. ஓகேவா? ஓகே, இது ரிமூவ் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஸோ skew symmetric by definition A transpose equal to -a. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நமக்கு தேவை இன்வர்ஸ் தான் வேணும். ஸோ ரெண்டு பக்கமும் a இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. A transpose இன்வர்ஸ் equal to -a இன்வர்ஸ். நம்ம என்ன சொல்லணும்? இன்வர்ஸும் அகெயின் skew symmetric matrix அப்படின்னு சொல்லணும். தட் இஸ் A inverse transpose equal to -a inverse. இதுதான் நம்ம கிளைம். ஓகேவா? பார்க்கலாம் ஈக்குவேஷன் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு. ஸோ A transpose inverse equal to -a the whole inverse. ஸோ இது தனித்தனியாக எழுதணும் அப்படின்னா -1 inverse a inverse is equal to minus times a inverse. ஓகேவா? ஸோ A transpose inverse equal to -a inverse, we get the claim. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா skew symmetric மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேவா? நம்ம ரெண்டு சைடு a இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணிட்டோம். வெதர் a இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஓகே, we have to find out. and one more ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்னா every skew symmetric of odd order or degree, odd order, okay, odd order is singular அப்படின்னு ஒரு ரிசல்ட் இருக்கு. ஓகேவா? skew symmetric of odd order இருந்துச்சுன்னா அது சிங்கிளாக இருக்கும். அதனால தான் அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஈவன் ஆர்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. we'll try to prove this one. ஓகேவா? ஏன்னா பிளைண்டாக ஒரு ரிசல்ட் கொடுக்க முடியாது. ஸோ we'll try to prove this. skew symmetric of odd order is singular. Okay, definition என்னது? A transpose equal to -a and நமக்கு என்ன தெரியும்? determinant of A is equal to determinant of A transpose தெரியும். then இதுக்கு determinant A transpose வேல்யூ என்னது? will get the idea. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் 1 வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ -a. ஸோ டிட்டர்மினன்ட் எடுக்கிறப்ப சம் லாம்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
lambda times a determinant என்ன வரும் அப்படின்னா lambda power n times a ன்னு வரும், where n is the order. அதனால இங்க என்ன வரும், determinant of a equal to minus a transpose determinant ன்னு இருந்துச்சா, ஸோ வெளில வரப்போ minus 1 power n times a transpose அப்படின்னு வரும், which is nothing but minus 1 power n into determinant of a. Since determinant of a transpose and determinant of a was same அப்படிங்கிறதுனால இதில் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, இந்த minus 1 power n என்ன ஆகும், minus 1 power n, since n is odd, minus 1 power n is equal to minus 1 தான். Therefore determinant of a is equal to minus determinant of a, implies that 2 times determinant of a is equal to 0, implies that determinant of a is equal to 0, implies that a is singular. Okay, in case a is singular answer, it is of odd order தான் இருக்கும், so even order இருக்காது, so no worries. Okay, but even orderலயே நம்மளால singular matrix கொடுக்க முடியும். We'll try to give example in the upcoming videos. Okay, இப்போ கரண்டா எனக்கு எக்ஸாம்பிள் எதுவும் ஞாபகம் வரல. Next question, product of two eigenvalues of matrix is 16, then the third eigenvalue என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, product of two eigenvalues of the matrix is 16 கொடுத்துருக்காங்க, third eigenvalue என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை, if lambda 1 lambda 2 lambda 3 are the eigenvalues of a ன்னு வச்சுக்கோங்க, then lambda 1 plus lambda 2 plus lambda 3 equal to trace of a, and lambda 1 lambda 2 lambda 3 is equal to determinant of a. இதில் ஏதாவது ஒரு ரிசல்ட்டை மாற்றி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே வந்து நம்ம எந்த ரிசல்ட் யூஸ் பண்ண போகிறோம், ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி என்ன கொடுத்துட்டாங்க, lambda 1 into lambda 2 is equal to 16. ரெண்டு ஐகன் வேல்யூஸோட ப்ராடக்ட் வந்து 16 அப்படின்னா தேர்ட் ஐகன் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு ரோவை. நான் ஃபர்ஸ்ட் ரோவை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 6, அதோட கோஃபேக்டர் எழுதுங்க, கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். ஸோ 3 into 3 minus 1 into minus 1. ஸோ ஃபஸ்ட்டு எழுதிடலாமா, 3 minus 1 minus 1 3. அவர் செகண்ட் இதுக்கு சைனை மாற்றணும். இங்கே ஆல்ரெடி ஒரு -2 இருக்குது, ஸோ +2. இதோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்னால் இந்த ரோ இந்த காலமை மறைச்சிட்டு மிச்சம் உள்ள என்ட்ரிஸ் எல்லாம் எழுதணும். -2 -1 2 3 +2 இன்ட்டு இதோட ரோ அண்ட் காலம் மறைச்சிட்டோம். ஸோ -2 3 2 and -1. ஓகேவா, ஸோ 6 times 9 minus 1, ஸோ 9 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, பட் இப்படி எழுதுகிறப்ப மைனஸ் போட்டு எழுதணும். ஓகேவா, ஸோ அகெயின் மைனஸ், ஸோ 9 minus 1 +2 into -6 +2 +2 into +2 -6. ஸோ ஆன்சர் என்ன வருது, 6 into 8 48 -2 into -4 8, இங்கேயும் 2 into -4 -8. ஸோ 48ல் 8 போச்சுன்னா 40, 40ல் 8 போச்சுன்னா அப்படின்னா 32. therefore determinant of the matrix வந்து 32. இப்போ determinant equal to என்னது, lambda 1 lambda 2 lambda 3, product of eigenvalue which is equal to 32. and முதல் ரெண்டு வேல்யூஸோட ப்ராடக்ட் என்னன்னு தெரியும், 16 into lambda 3 is equal to 32. therefore lambda 3 is equal to 32 by 16 is equal to 2. so lambda cube is equal to 2 is the required solution. so third eigenvalue is nothing but 2. next question என்னது, a கொடுத்துட்டாங்க, express a cube in terms of a and I. okay, it's a lower triangular matrix. so eigenvalues யாரெல்லாம், lambda 1 is equal to 1 lambda 2 is equal to 5. and இதோட characteristic equation எழுதுங்க. ஆக்சுவலாக இது இந்த சம்மை வந்து நிறைய மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். லைக் ட்ரையல் அண்ட் எரர் போடலாம். a கியூப்னா a இன்ட்டு a தானே. ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸாக மல்டிப்ளை பண்ணி a கியூப் கண்டுபிடிச்சிட்டு a கியூபோட வேல்யூவும்
31 டைம்ஸ் ஏ மைனஸ் 30i வேல்யூவும் சேமாக இருக்கா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ட்ரையல் அண்ட் எரரில் ஒவ்வொரு வேல்யூஸாக சப்ஸ்டியூட் பண்ணி. அப்படி இல்லை அப்படின்னா வில் யூஸ் தி கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஐடியா. ஓகேவா? ஸோ இந்த மேட்ரிக்ஸோட கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் வந்து லாம்டா ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் இல்லையா? ஸோ சம் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ் என்னது 6 லாம்டா ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ வந்து 5 மைனஸ் 0, ஸோ 5 தான். ஸோ இதுதான் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். அண்ட் நமக்கு என்ன தெரியும்? எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் பை கேலி ஹாமில்டன். a square minus 6 times a இல்லை? ஓகே. சாப்பாடு கொடுத்துட்டேன். ஆமாம். a square minus 6 times a plus 5 times I is equal to 0. ஸோ ஃப்ரம் திஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a cube தான் எனக்கு வேணும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து a ஸ்கொயர் வச்சுக்கோங்க. a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6 times a மைனஸ் 5 times I. ஸோ இப்போ ரெண்டு சைடும் மல்டிப்ளைட் பை a. ஸோ வில் கெட் தி a cube. ஸோ a cube is equal to 6 times a square minus 5 times a. பட் நமக்கு தேவையான மாதிரி இங்கே ஈக்குவேஷனே இல்லை இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? திருப்பி சப்ஸ்டியூட் பண்ணலாம். a ஸ்கொயர் வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ a ஸ்கொயருக்கு மேலே இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். therefore a cube is equal to 6 times 6a minus 5i minus 5a. So 36a minus 30i minus 5a. So 36a 5a போச்சுன்னா 31 times a minus 30 times I is the required solution. Okay va? One second. Next question. Okay. So on the question answer avladha. Okay, I will check once. So a cube is equal to 31 times a minus 30 times I. Next question, question number 117. இது ஆக்சுவலாக ஐ திங்க் 2024 கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். கொஸ்டின்லாம் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பாருங்கள். ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ. ஓகே, ஒரு 3x3 ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? லோயர்ஸ் வேல்யூஸ் என்ட்ரிஸ் எல்லாம் 0வாக இருக்குது. ஸோ இட்ஸ் a triangular matrix. அண்ட் நமக்கு என்ன தெரியும்? The diagonal entries are nothing but the eigenvalues of a triangular matrix. Therefore, eigenvalues are nothing but A, B and C. ஓகே, இந்த மாதிரி சம்லாம் கேட்டால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது? ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு I. இது எந்த மேட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் இஸ் நத்திங் பட் ஆர்த்தோகனல். ஓகே, இதுக்கு நீங்கள் வந்து டெஃபினிஷன் படிச்சிருக்கணும். இது இப்படியும் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, வாட் எவர் இட் இஸ். நெக்ஸ்ட் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னது? டிட்டர்மினன்ட் வந்து 0 இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூனிட்டரி மேட்ரிக்ஸ் அப்படின்னா A ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ஐயா இருக்கும். வேர் A ஸ்டார் இஸ் நத்திங் பட் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் A. ஓகேவா? So these are the 4 definitions given in the options. So optionsல கொடுத்த எல்லாத்தோட டெஃபினேஷனும் இதுதான். ஸோ அப்படி பார்த்தா ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்க்கான டெஃபினேஷன் தான் இது. therefore answer is ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ ரேங்க் வந்து அட்மோஸ்ட் 3ஆக இருக்கலாம். பட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ மேபி இங்கே டிட்டர்மினன்ட் கேட்டிருக்கலாம். அதை பொறுத்து இங்கே ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஓகேவா? இதை ஏன்னு நம்ம எடுத்துக்கலாம். எனிவே அவங்க ரேங்க் கேட்டிருக்கனால வில் ப்ரொசீட் ஃபார் த ரேங்க். ரேங்க் ஒரு மேட்ரிக்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் ரோவை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஃப் 1 இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் A11ல் 1 இருந்துச்சு அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதை 1 ஆக்கிறதுக்கு எந்த வேல்யூவால் டிவைட் பண்ணுமோ அதை டிவைட் பண்ணி A11 1 வச்சுக்கோங்க. ஓகேவா? எதுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரியை 1 ஆக்குறோம் அப்படின்னா கால்குலேஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ A வந்து 1 2 0 3 7 1 அண்ட் 5 9 3. ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ரேங்க் ஆஃப் a மேட்ரிக்ஸ் A அண்ட் இட்ஸ் ரோ எக்லான் ஃபார்மும் சேம் தான். இஸ் சேம். ஓகேவா? இது ஒரு ப்ராசஸ். ஒரு மேட்ரிக்ஸுக்கு அப்படியே ரேங்க் கண்டுபிடிக்கிறதும் இல்லைன்னா அதோட ரோ எக்லான் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணிவிட்டு எத்தனை லீனியர்லி இண்டிபெண்ட் ரோஸ் இருக்குது இல்லை லீனியர்லி இண்டிபெண்ட் காலம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீட் பண்ணுறதும் சேம். செகண்ட் ப்ராசஸ், சப்போஸ் ஃபுல் ரேங்காக இருந்துச்சு அப்படின்னா டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். ஓகே, டிட்டர்மினன்ட் நான் 0 அப்படின்னா ரேங்க் 3. டிட்டர்மினன்ட் 0 இருந்துச்சு அப்படின்னா அகெயின் ரேங்க் ரெடியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் மைனர் மேட்ரிக்ஸ் எடுத்து அதுலேருந்து ரேங்க் கண்டுபிடிக்கலாம். இது ஒன் ஆஃப் தி ப்ராசஸ். ஓகேவா? நம்ம இந்த 2 வேவும் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணலாம். ஓகே, இதோட ரோ ரெடியூஸ்டு ஃபார்ம் ரோ எக்லான் ஃபார்முக்கு மாற்றிடலாம். ரோ எக்லான் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னன்னா எல் ஷேப்பில் 0 வரணும், அப்படி இல்லைன்னா ட்ரையாங்குலர் ஷேப்பில் 0 வரணும், அவ்வளோதான். ஸோ இந்த என்ட்ரி 0 ஆகணும், இந்த என்ட்ரி 0 ஆகணும், இந்த என்ட்ரி 0 ஆகணும். ஸோ இதை 0 ஆக்கினதுக்கப்புறம் இன்கேஸ் இங்கே நான் 0 வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா ரேங்க் 3. சப்போஸ் இங்கேயும் 0 ஆயிடுச்சுன்னு அப்படின்னா ரேங்க் 2, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி அப்படியே ப்ரிசர்வ் ஆகும் 102. இதை 0 ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? R2 implies that R2 minus 3R1. ஓகேவா? இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு 2 சப் பண்ணால் 0 ஆயிரும் இல்லையா? ஸோ R2 அப்படியே எழுதிக்கோங்க 371. R1 என்ன பண்ண போகிறோம்? 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 3 6 0 2 சப் பண்ணிடுங்க. அப்போ 0 1 1. ஸோ 0 1 1. நெக்ஸ்ட் எனக்கு 5ஐ 0 ஆக்கணும். ஸோ R3 implies that R3 minus 5 times R1. ஓகேவா? இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு 0 பண்ணால் 0 ஆயிரும். சாரி, சப்ராக்ட் பண்ணால் 0 ஆயிரும். ஸோ 5 9 3 தென் 5 2 5s are 10 அண்ட் 0 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 0 minus 1 and 3. 0 minus 1 and 3. இப்போ ஜஸ்ட் இந்த 2 ரோவை நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே போதும், இந்த என்ட்ரி 0 ஆயிரும். This implies that 1 2 0 0 1 1 and 0 0 4. R3 implies that R3 plus R2. ஓகேவா? ஸோ இது 2 ஆட் பண்ணியிருக்கேன். இது 2 ஆட் பண்ண அப்படின்னா 0, இது 2 ஆட் பண்ண அப்படின்னா 4, அவ்வளோதான். ஸோ இங்கே உள்ள எல்லா ரோஸுமே லீனியர்லி இண்டிபெண்ட். therefore rank is 3. ஃபுல் ரேங்க் வந்துருச்சு. ஸோ இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து 3. இன்கேஸ் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா பெட்டர் ஆன்சர் நாட் நோன்னு போட்டுருங்க. ஓகேவா? அப்புறமா அவங்க ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து ரைஸ் பண்ணலாம். ஓகேவா? இன்னொரு மெத்தட் என்ன சொன்னால் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது. தட் இஸ் 1 2 0 3 7 1 1 2 0 3 7 1 5 9 3. எஸ். ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. 1 into 21 minus 9 21. நான் டேரெக்டாகவே எழுதிடுறேன். ஸோ டைம் வேஸ்ட் ஆகாது. 2 times 9 minus 5 plus 0 times என்ன வேல்யூ வந்தாலும் 0 தான். ஓகேவா? ஸோ 1 into 21 minus 9 என்னது? 12 minus 2 into 4. ஸோ ஆன்சர் வந்து 4 which is not equal to 0. therefore rank of a matrix வந்து 3. ஓகேவா? ஃபுல் ரேங்க். நெக்ஸ்ட் ஐகன் வேல்யூ ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் பெரிய சம் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கான கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எழுதிருங்க. ஓகேவா? ஸோ அதுலேருந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணி நம்ம சொல்யூஷன் ஈஸியாக எடுத்துடலாம்.
ஸோ கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஃபார் 3/3 மேட்ரிக்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா லாம்டா கியூப் மைனஸ் சம் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ் அப்புறம் மைனர் மேட்ரிக்ஸோட ப்ராடக்ட் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ்னு எழுதணும். பட் சம் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ் யாரு? ட்ரேஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் times lambda square plus ஓகே சாரி. அப்புறம் இங்கே வந்து மைனர் மேட்ரிக்ஸோட ப்ராடக்ட் வரும். ஆல்டர்னேட்டிவ் ப்ளஸ்ஸாக மைனஸ் பண்ணும். ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு லாஸ்ட் டைம் மைனஸ். இங்கே வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். நான் இங்கே மைனர் மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு சொல்கிறேன். டயக்னல் என்ட்ரிஸோட மைனர் மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட்டு ப்ளஸ் சம் பண்ணணும். ஐ வில் எக்ஸ்பிளைன் தட். ஓகேவா? ஃபஸ்ட்டு ட்ரேஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. ட்ரேஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 plus 3 plus minus 1. 2 plus 1 plus 2. Then determinant கண்டுபிடிங்க. Determinant of A is equal to 2 times 1 into minus 1 minus 1, 3 into 1 minus 3. Second term plus minus போடணும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. இதோட ரோ அண்ட் காலம் மறைச்சிட்டோம் அப்படின்னா 1 into minus 1 minus 1, 1 into 1 minus 1 ப்ளஸ் 2 times இந்த 2 எடுத்துருக்கோம். இதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் மறைச்சிக்கோங்க. ஸோ 1 into 3 3 minus 1. ஸோ டிட்டர்மினன்ட் என்னது? 2 times minus 4 plus 2 times minus 2 plus 2 times 2. ஸோ 2 times 2 2 times minus 2 கேன்சல் ஆயிரும். ஏன்னா இது minus 4 இது plus 4. ஸோ ஆன்சர் இஸ் minus 8. ஸோ டிட்டர்மினன்ட் நமக்கு கிடச்சிருச்சு, ட்ரேஸும் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த மைனர் மேட்ரிக்ஸோட சம்மை வந்து நம்ம ஏதாவது சம் எம்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த டயக்னல் என்ட்ரிஸோட ஒவ்வொரு என்ட்ரியும் மறைச்சிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கோங்க. இதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் மறைச்சிட்டு இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 1 3 minus 1. நெக்ஸ்ட்டு இது 1. ஸோ இதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் மறைச்சிட்டோம் அப்படின்னா இதுவும் மறையும். மிச்சம் உள்ளது என்னெல்லாம்? ப்ளஸ் 2 to 1 minus 1 plus last entry, so 2 minus 2 1 1. இதை இப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா minus 1 minus 3 minus 4. இங்கே என்ன வருது? ப்ளஸ் minus 2 minus 2. ஸோ minus 4 ப்ளஸ் இங்கே என்ன வருது? 2 plus 2 4. இது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஆன்சர் minus 4. ஸோ நம்ம கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எழுதிடலாம். லாம்டா கியூப் மைனஸ் ட்ரேஸ் என்ன வந்திருக்கு? ட்ரேஸ் 2. ஸோ 2 times lambda square minus 4 lambda minus of minus 8. ஓகேவா? ஸோ ப்ளஸ் 8. ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். லைக் 1 இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இந்த ஈக்குவேஷனை, 2 சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, 3 சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். லைக் ட்ரையல் அண்ட் எரர். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்களேன். எல்லா ஆப்ஷன்லேயும் 2ங்கிற ஒரு நம்பர் இருக்குது. ஸோ 2 கண்டிப்பாக ஐகன் வேல்யூவா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். இன்கேஸ் ஐகன் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா நம்மளோட சம் வந்து ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஏன்னா கியூபிக் ஈக்குவேஷனை டேரெக்டாக சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம செக் பண்ணலாம் 2 ஃபஸ்ட்டு ஐகன் வேல்யூவானு. நான் எப்படி செக் பண்ணோம்? இந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல்ல 2 சாட்டிஸ்ஃபை பண்ணான்னு பார்க்கணும். ஸோ 2 சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு முதல்ல இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. 1 minus 2 minus 4 and 8. ஸோ 1 ஃபஸ்ட்டு அப்படியே எழுதணும். 1 into 2 2. ஸோ 0 ஆட் பண்ணணும். ஓகேவா? 0 2 times 0 0. ஸோ minus 4 2 times minus 4 minus 8. ஸோ 0 சாட்டிஸ்ஃபை பண்ணுது. therefore 2 is an eigen value. நெக்ஸ்ட்டு இது என்ன ஈக்குவேஷன் இருக்குது? இந்த ஈக்குவேஷனை எழுதுங்க. ஒரு பவர் குறைக்கணும். ஓகேவா? லாம்டா கியூப்லேருந்து இப்போ லாம்டா மைனஸ் 2வால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பவர் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ லாம்டா ஸ்கொயர் minus 4 equal to 0 தான் இப்போ நமக்கு கிடச்சிருக்க இன்னொரு ஃபேக்டர். இதை எப்படி எழுதலாம்? லாம்டா மைனஸ் 2 இன்ட்டு லாம்டா ப்ளஸ் 2ன்னு எழுதலாம். தேர்ஃபோர் நமக்கு இந்த ஈக்குவேஷனை எப்படி மாறிடுச்சு? லாம்டா கியூப் minus 2 லாம்டா ஸ்கொயர் minus 4 லாம்டா ப்ளஸ் 8 ஈக்குவல் டு லாம்டா மைனஸ் 2. இது இந்த வேல்யூ. தென் இங்கே இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு? லாம்டா மைனஸ் 2 லாம்டா ப்ளஸ் 2. தேர்ஃபோர் ஐகன் வேல்யூஸ் ஆர் 2
2 minus 2. ஓகேவா? ஸோ 2 2 minus 2 ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஓகே, இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் தி டூ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் தே ஆர் டபுள் ஆஃப் தி தேர்ட் தென் தி ஐகன் வேல்யூஸ் ஆர். ஓகே, ரெண்டு ஐகன் வேல்யூ ஈக்குவலாம். லெட் ஆல்ஃபா பீட்டா காமா பி தி ஐகன் வேல்யூஸ்னு எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஏதோ ரெண்டு ஐகன் வேல்யூ சேம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டான்னு எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆயிரும்? ஆல்ஃபா காமா பி தி ஐகன் வேல்யூஸ் மாறிடும். அண்ட் இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? அண்ட் தே ஆர் டபுள் ஆஃப் தி தேர்ட். அண்ட் தே ஆர் டபுள் ஆஃப் தி தேர்ட். தேர்ட் ஈக்குவேஷனை விட ட்வைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காமா இஸ் ஈக்குவல் டு 2 times ஆல்ஃபா. ஸோ காமாவை விட 2 மடங்கு பெருசாக இருக்கும் அந்த ஐகன் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஓ சாரி, காமாவை விட 2 மடங்கு பெருசு இல்லையா? ஸோ 2 times காமா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஸோ காமா என்னவா இருக்கும்? ஆல்ஃபாவில் பாதி வேல்யூ தான் இருக்கும். ஓகேவா? கொஸ்டின் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா இதே மாதிரி மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? திருப்பி நான் ரீட் பண்ணேன். தே ஆர் டபுள் ஆஃப் தி தேர்ட். தேர்ட் வேல்யூவை விட டபுள் த சைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 times காமா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. தேர்ஃபோர் தி ஐகன் வேல்யூஸ் ஆர் alpha by 2. ஓகேவா? தென் நமக்கு என்ன தெரியும்? ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 4 இன்ட்டு அதோட மைனர் மேட்ரிக்ஸ் யார்? 3 into 2. ஓகே, 3 2 சார் 6. ஸோ மைனஸ் இருக்குது, -6. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 2 சார் 10. -6 இன்ட்டு இதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் மறைச்சிட்டோம்னா -2 + 2 -2 + 2. ஸோ 0. தென் +6 இன்ட்டு -5 + 3 -5 + 3. ஸோ இதோட வேல்யூ என்னது? -2. இதோட வேல்யூ என்னது? +4. ஸோ 16 + 6 டைம்ஸ் -2. ஸோ டிட்டர்மினன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 16ல் 12 போச்சு அப்படின்னா 4. This implies the determinant of A is equal to 4. And நமக்கு என்ன ரிசல்ட் தெரியும்? ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் which is equal to 4. அண்ட் ஐகன் வேல்யூஸும் நமக்கு தெரியும். ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா by 2 is equal to 4. That is alpha cube is equal to 2 into 4. Alpha cube is equal to 2 cube. Alpha is equal to 2. ஆல்ஃபா 2னா ஐகன் வேல்யூஸ் யாரெல்லாம்? ஆல்ஃபா by 2. ஸோ 2 2 2 by 2 which is 1. ஸோ ஐகன் வேல்யூஸ்லாம் யார்? 2, 2, 1. These are the required eigen values. So since this is the last sum, I will end the video by now. So thank you for watching. மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? Thank you.